சந்தையில் இது வந்து பச்சை பழம் வந்து பெருசாக வரும். மார்க்கெட்லலாம் கடைகளில் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி பெரிய பழங்களாக வரும். இது வந்து முள் வந்து அதிகமாக இருக்கா. இப்போ இது வந்து பொதுவாக தண்ணி அதிகமாக ஊற்றி விட்டிங்கன்னாக்கா இலையெல்லாம் ட்ராப் ஆகிடும், கொட்டிடும். அதனால் தண்ணி மிதமாக தான் விடணும். அதுமாதிரி தேங்காய் நார் பயன்படுத்தக்கூடாது. நல்ல இந்த ரெட் லோங்கனை பொறுத்த வரைக்கும் தரையில் வைக்கும்போது நல்லா ஈஸியாக வளர்ந்து காய்க்கக்கூடிய தன்மையுடையது. பொதுவாக லிச்சி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த லோங்கனை வளர்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா தொட்டிலே வளர்க்கலாம். நல்ல வீட்டுக்கு தேவையான அளவு மிளகு நம்ம ஒரு 2-3 செடி வச்சுருந்தாலே அதனுடைய காய்களை பறித்து பழமானதுக்கப்புறம் நம்ம பறித்து காய வச்சு பயன்படுத்தலாம். பூனையாத்தி, இந்த பூனையாத்தி எல்லா லோன்லேயும் நமக்கு வருது. சின்ன செடியாக பெரிய செடியெலாம் வரும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் செடி தான். எல்லாமே பழங்களோட வந்திருக்கு. பழம், பிஞ்சு, காய் அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. பாருங்கள், ஒரு செடியில் பழம் இருந்து நல்ல கலர் ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பொதுவாக தண்ணி அதிகமாக ஊற்றி விட்டிங்கன்னாக்கா இலையெல்லாம் ட்ராப் ஆகிடும், கொட்டிடும். அதனால் தண்ணி மிதமாக தான் விடணும். அதுமாதிரி தேங்காய் நார் பயன்படுத்தக்கூடாது. நல்ல வெயிலான இடத்துல வைக்கணும். நிழலான இடத்துல வச்சா காய்க்காது. இது ஒரு மானாவாரி பயிர் தான். நம்ம ஒரு கமர்ஷியல் கிராப்பாக கூட விவசாயிகள் பயிர் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் உள்ள பழம். நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். நல்ல ருசியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குது. வீட்டில் இருந்ததுன்னா நம்ம அப்பப்போ பறித்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது லோங்கன் செடி. இந்த லோங்கன் செடி இது ஒரு ஆல் சீசன் நம்ம கிளைமேட்டில் காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இது பழங்கள் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். நம்ம மாடியில் ஏற்கனவே காய்ச்சிருந்தது. இப்போ வந்து நம்ம தரையிலே இந்த பராமரிக்கலாம். இந்த ரெட் லோங்கனை பொறுத்த வரைக்கும் தரையில் வைக்கும்போது நல்லா ஈஸியாக வளர்ந்து காய்க்கக்கூடிய தன்மையுடையது. பொதுவாக லிச்சி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த லோங்கனை வளர்க்கலாம். லோங்கன் வந்து நம்ம கிளைமேட்டில் நல்லாவே எல்லாமே காய்க்குது. லிச்சி கூட இன்னும் பெரிய அளவில் காய்க்க ஆரம்பிக்கல. கஸ்டமர் ஒரு சிலர் காய்ச்சிருக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெட் லோங்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே மாடியில் காய்ச்சிருக்கு. அதனால கண்டிப்பாகவே இதை வளர்க்கலாம். இதெல்லாம் ஒரு 3 அடி உயரமான நல்ல அழகான செடிகள், சிறப்பான செடிகளாக வந்துருக்கு. இது வந்து லோங்கன்லே பெரிய செடி. பெரிய செடினா நல்லா தண்டு கனமாக இருக்குது. எல்லாமே காய்க்கிற செடி லெவலில் உள்ள பெரிய செடிகள். இது எல்லாமே உடனே காய்க்கும். இந்த ரெட் லோங்கன் வந்து ஒரு நல்ல இனிப்பான பழத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது செடி மிளகு. இந்த செடி மிளகு பார்த்தீங்கன்னா தொட்டிலே வளர்க்கலாம். நல்ல வீட்டுக்கு தேவையான அளவு மிளகு நம்ம ஒரு 2-3 செடி வச்சுருந்தாலே அதனுடைய காய்களை பறித்து பழமானதுக்கப்புறம் நம்ம பறித்து காய வச்சு பயன்படுத்தலாம். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மிளகு செடி கூட நம்ம இப்போ வீடுகளிலே வளர்க்கலாம். பொதுவாக அது நம்ம தோட்டங்களே இப்போ கமர்ஷியலாக எல்லா இடமே வளர்க்குறாங்க. சமவெளியில் கூட வளர்க்குறாங்க. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1.5 அடி 2 அடி செடி நல்ல ஹெல்த்தியான பிளான்டாக அந்த முறை வந்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது முள்சீத்தா. இந்த முள்சீத்தாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 அடி உயரம் உள்ள பெரிய செடி. முள்சீத்தாவை பற்றி சொல்ல தேவையில்லை. இப்போ அது ரொம்ப பிரபலியம் ஆகிடுச்சு. எல்லாருமே மருத்துவ குணம் இருக்கிறதுனால வீடுகளில் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து வச்சா இது எல்லாமே 6 மாதத்தில் காய்க்கும். இதுவும் எல்லா இடமே வளரக்கூடிய செடி, காய்க்கக்கூடிய செடி தான். இப்போ நாகர்கோவில் பகுதியிலலாம் போயிட்டீங்கன்னா அந்த முள்சீத்தா ரோடு ஓரங்களே அந்த விதைகள் மூலம் உற்பத்தி ஆகி வளர்ந்துருக்கும். அதை வந்து பராமரிப்பு இல்லாமல் காய்க்கும். எதுக்காக சொல்கிறேன்னா இதை சொல்கிறேன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நல்லா வெயில் உள்ள இடமா நடவு பண்ணலாம். நாட்டு சீத்தா மாதிரி தான். சாப்பிட்ற டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஆனால் நம்ம கோல்டன் சீத்தா மாதிரி இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். அதனுடைய விதைகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இதனுடைய இலைகள் கூட ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. அந்த ஜப்பான் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்டு செடி நிறையவே காய்க்கும். இதன் சுவையை வந்து மற்ற கொய்யா ரகத்தோட கம்பேர் பண்ண முடியாது. இந்த சின்ன செடியிலே கூட எல்லாமே பூக்களாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம மாடியிலே வளர்க்கலாம், தரையிலே வளர்க்கலாம். விவசாயிகளோட கமர்ஷியலாக பயிர் பண்ணலாம். ஏன்னா இது மார்க்கெட்டில் வந்துன்னா நல்ல விலை கிடைக்கும். நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா எல்லா கொய்யாப்பழம் சாப்பிடாதவங்க கூட இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிடுவாங்க. நிறைய பேர் கொய்யானாலே அலர்ஜி. அந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த பழத்தை கொடுத்து ஒரு வாட்டி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க, அடிமையாகிடுவாங்க இந்த கொய்யாவுக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெரைட்டி. இதை கவாத்து பண்ணி வளர்த்தோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் எளிமையாக வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பான சுவையில் வளரக்கூடியது தான். நம்ம சமவெளியிலையும் வளரக்கூடிய வெரைட்டி. இது ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம ஊர்லேயும் வளரும். கொஞ்சம் நல்லான இடத்துல கண்டிப்பாக வைக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா காய்க்காது. ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி தேவை. அப்படி குளிர்ச்சி இருந்தால் தான் உங்களுக்கு பூக்கள் எடுத்து காய்க்கும். இதை நடும்போது நல்ல வளமான பூமியில் நடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு தேவையான நுண்சத்துக்களும், அதாவது இந்த கடற்பாசி உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி உரங்களையும் போட்டு வளர்த்தோன்னா நல்லபடியாக அது காய்க்கும். இந்த கமலாரஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன செடிகள் 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய செடி. அதுமாதிரி இதோட கொஞ்சம் பெரிய செடிகள் கூட இருக்குது. அது மாதிரி செடிகளுடைய உயரத்தை பொறுத்து அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து ரேட்டுகள் மாறும். நம்ம பார்க்குற எக் வாட்டர் ஆப்பிள், அதாவது ஒயிட் கலரில் இருக்கும், ஒரு முட்டையினுடைய ஷேப்பில் இருக்கும். அதனால தான் எக் வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா சுவையாக இருக்கும், இனிப்பாக. நம்ம கஸ்டமர் இப்போ இந்த அன்லோட் பண்ணும்போது கஸ்டமர் வந்தாங்க,
அவங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க, நானும் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே. இந்த கஸ்டமரும் கொடுத்தோம், அவங்களும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வெயில் காலம் இப்போ வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சு. கடந்த இந்த மார்ச் மாதத்தில் பயங்கர வெயிலாக இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் இந்த பழங்கள் வாட்டர் ஆப்பிள் பழங்கள் ரொம்ப சுவையை கொடுக்கும். மற்றபடி இதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ஒரு எனர்ஜி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது நிறைய வீடியோ நம்ம பதிவு பண்ணிக்கோ, நம்ம கஸ்டமர் அதை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த எக் வாட்டர் ஆப்பிள், அதாவது ஒயிட் வாட்டர் ஆப்பிளை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த பழம் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? யாரும் இல்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? இப்பதான் யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா? யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக அதில் காமிச்சிருப்போம். நீங்கள் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படியா? எங்கேருந்து வரீங்க? நான் வந்து கூடுவாஞ்சேரி தான். இவர் வந்து வந்தவாசிலேருந்து. ஓகே. அவருமே வந்து சென்னை உள்ள. இப்போ என்ன செடி பார்க்குறோம்? தரையில் வைக்க போறீங்களா, மாடியில் வைக்க போறீங்களா? வீட்டு தோட்டத்தில் வைக்கிறோம். தோட்டத்தில் வைக்கிறது. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நல்ல விலை முதிர்ச்சி இடையில கொஞ்சம் நான் முதல்ல சாப்பிட்டேன், கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு. இதுவே நல்லா தான் இருக்கு. இதுவே நல்லா இருக்கா? இன்னும் நல்லா. சரி சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற பார்க்குறது நான் அப்படி சொன்னேன், நான் சாப்பிடலன்னு சொல்லி. அதாவது இனிப்பு நல்லாவே இருக்கு, நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலரும் இருக்கும். அதாவது நல்லா ஒயிட் கலர் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அதுமாதிரி எக்கோட ஷேப், முட்டையோட ஷேப் மாதிரி அது இருக்கிறதுனால அது எக் வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் செடி நம்மகிட்ட ஒரு 10 வெரைட்டிகிட்ட இருக்குது. இந்த 10 வெரைட்டியுமே ஒன்று ஒரு டேஸ்ட் மாறுபடாக இருக்கும். இந்த மாதிரி சேல் பண்ணுறோம். நீங்கள் செடிகளை பாருங்கள், பார்த்துட்டு ஒன்று செடி வேணும்னா வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் நாவல். இந்த வெள்ளை நாவல்லே இது பெரிய செடி பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சிலாம் நிறையா இருக்கு இல்லையா? எங்கே இருக்குது? இது இது என்னது? இது வெள்ளை நாவல். வெள்ளை நாவல். ஆமாம். பிஞ்சியா காயா பூவா? பிஞ்சு இருக்குதோ, காய் இருக்குதோ, பூ இருக்குது. எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. இலை இருக்குது, கொம்பு இருக்குது, எல்லாமே இருக்கு. சூப்பரா பூத்துருக்கு பாருங்க, நிறைய பூக்கள் இருக்கு. இது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அதாவது பெரிய செடியா எனக்கு வைக்கிற செடிகள் எல்லாமே உடனே காய்க்கணும்னாங்க. அதுக்காக நம்ம இந்த லோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செடிகள் காய்களோட வந்திருக்கு. இது நட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ பதிவு காமிக்கிறேன். இதெல்லாம் உடனே இப்போ 3 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே பழங்கள் சாப்பிடலாம். அது மாதிரி உங்களுக்கும் நிறைய செடிகள் வளர்க்கணும்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பொதுவாக நாங்கள் செடிகள் நட்டதுக்கப்புறம் நாங்கள் நடவு பண்ணி கொடுக்குற பட்சத்தில் அதை வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் உரம் வச்சு அதை பராமரித்து கொடுக்குறோம். கஸ்டமர் விரும்பினா, ஏன்னா சிலர் அவங்களாலே பராமரிக்க முடியும், அவங்களால பராமரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணி இது எப்படி வைக்கணும், எப்படி பராமரிக்கணுங்கிறது சொல்லித்தரோம். அதை பற்றி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். புதுசாக தோட்டம் வைக்கிறவங்களுக்கு, அதாவது புதுசாக இடம் வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தோட்டம் வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஹெல்ப்பிங் இதில் தான் சொல்கிறேன், ஏன்னா மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த செடிகள், இந்த மாதிரி பெரிய செடிகள் கூட நம்ம சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது தென்னையில் சன்னங்கிங்கிற குட்டை ரகம். இது ஆந்திரா வெரைட்டி. ரொம்ப குட்டையாக இருக்கும்போதே தரையை ஒட்டியே காய்க்கிற தன்மையுடையது. இளநீர் வந்து நல்லா உருண்டையாக இருக்கும். இளநீர் பர்பஸுக்கு இதை பயன்படுத்தலாம். தேங்காய்க்கு ஓரளவு தான் பயன்படும், ஏன்னா ரொம்ப பருப்பு திக்னஸ் இருக்காது. இளநீருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தொண்டி இருக்கு இல்லையா, மேல் போக அந்த மட்டை வந்து சின்னதாக இருக்கும், காய் பெருசாக இருக்கும். அப்படிங்கும்போது தண்ணியினோட அளவு அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த குட்டை ரகங்களை நம்ம நடவு பண்ணும்போது எப்போவுமே வந்து இந்த காண்டாமிருகனுடைய தாக்குதல் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த வீரிய விளைச்சல் ரகங்கள்லையும் அப்படி தான். அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு வந்து ரசகற்பூரம், மற்றபடி வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தலாம். வேப்பம் தழை ரொம்ப சிறந்தது. வேப்பம் புண்ணாக்கை விட வேப்பம் தழை சுற்றி போடுறது நல்லது. அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துலேயே காய்க்கக்கூடிய தன்மையுடைய ஒரு நல்ல ரகம். பாருங்கள், இந்த இலைகள்லாம் எப்படி இருக்குது, மட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக வளரும். ஒரு ஃபேன்சி பிளான்ட் மாதிரியே வளரும். நம்ம நாகர்கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா நக்குவாரி சொல்லுவாங்க, நக்குவாரி மாதிரி வேகமாக வளரக்கூடிய தன்மையுடையது, சீக்கிரமாக காய்க்கிற தன்மையுடையது, எல்லாமே பெரிய செடிகளாக வந்திருக்கு. புதுசாக தோட்டம் வைக்கிறீங்க, இல்லை வீடு புதுசாக கட்டுவீங்க, வீட்டுக்கு முன்னாடி 2 இளநீர் செடி வைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ரகத்தை வைக்கலாம். சன்னங்கி சூப்பர் ரகம். நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா வந்து இந்த செடிகள்லாம் ஒரு 21 கவரில் இருக்குது. ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கிற அளவு பண்ணலாம். 1.5 வருஷத்தில் காய்க்குன்னு சொல்லுவேன் சின்ன செடிகளை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே பெரிய செடி, நல்ல ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டில் இருக்குது, நல்ல புஷியாக இருக்குது. செடிகள் நடும்போது இந்த செடிகளை அப்படியே நம்ம நடவு பண்ணணும். இந்த பிரான்ச்சஸ்லாம் முதல்ல கட் பண்ணக்கூடாது. செடிகள் நட்டு வேர் பிடிச்சி வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சைட் பிரான்ச்சஸை ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும் நம்ம கட் பண்ணி ஒரு மரம் மாதிரி, ஒரு அம்பர்லா டைப்பில், இந்த ஒரு பலாமரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குடை மாதிரி அழகாக வளரும், ஒரு ஃபேன்சியாக வளரும். அந்தமாதிரி வடிவமைச்சு இந்த செடிகளை வளர்க்க முடியும். எளிமையான பராமரிப்பில் வளர்க்கக்கூடிய செடி இது. ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது, தண்ணி தேங்கினா அது கஷ்டம். நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிளில் ரெட்டு. இந்த ரெட்டு வாட்டர் ஆப்பிள்னாலே ஸ்வீட்டுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இனிப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய ரகம். எல்லாமே பெரிய செடி, ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டில் இருக்குது. இது இந்த சீசன்லேயே காய்க்கக்கூடிய அளவுக்கு மெச்சூரிட்டி பிளான்ட் எல்லாமே. ரெட் வாட்டர் ஆப்பிள் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணலாம். அது வந்து இலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக இருக்கும். தண்டு பகுதியும் வந்து இல்லாமல் ஒரு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி செடிகள் சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குற இலந்தையில் இது வந்து பச்சை பழம் வந்து பெருசாக வரும். மார்க்கெட்லலாம் கடைகளில் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி பெரிய பழங்களாக வரும். இது வந்து முள் வந்து அதிகமாக இருக்காது. இப்போ நாட்டு இலந்த மாதிரி முள் இருக்காது, இலைகள் நல்லா பெருசாக வரும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நம்ம ஊரில் இப்போ ஏற்கனவே நிறைய இடங்களில் அறிமுகம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போது நம்ம விவசாயமாக இதை கமர்ஷியலாக நிறைய பேர் பண்ணல. இதில் பூச்சிகளும் வரும். இந்த பூச்சிகள்னால பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த வாட்டர் ஆப்பிளில் வர மாதிரி ஒரு தேக்கு மரத்தில் வர மாதிரி பூச்சிகள் வரும். அது பெரிய அளவில் மகசூலை பாதிக்காது. அதுமாதிரி இப்போ நம்ம வீடுகளில் வளர்க்கும் போது முக்கியமாக இனிப்பு நல்லா இருக்கும், இனிப்பு தன்மையோடு இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள பழம் கொடுத்தோம், அவரே சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவர் ஒரு இலந்தை பிரியர், அவர் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப எனக்கு கடையில் வாங்குறத விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி, எல்லாருமே விரும்பி சாப்பிட, குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெரைட்டி. இது பெரிய செடியாக வந்திருக்கு. ஏற்கனவே மட்டும் சின்ன செடிகளாக தான் இருந்து பாருங்கள், 6 அடி 7 அடி உயரத்தில் இருக்குது பெரிய செடிகளாக. இந்த மார்ச் மாதம் 2026 வந்து லோடில் இது வந்து கொஞ்சம் பெரிய லோடு, பெரிய வண்டியில் வந்திருக்கு. அதனால் இது 2 பார்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செடிகள் எல்லாமே பெரிய பெரிய செடிகள், நிறையா செடிகள் இருக்குது. அதனால் 2 பார்ட்டாக வரும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த 2 பார்ட்டுமே கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி செடிகள் தேவைப்படுதுன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய செடிகள் பொதுவாக சின்ன செடி, மீடியம் செடி, பெரிய செடின்னு சேல் பண்ணுறோம். அது என்ன மாதிரி செடிகள் வேணுன்னா கூட நம்ம சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் தேவைப்பட்டால் எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.